ஒரு 20க்கு 20 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு, ஒரு பகுதிய மட்டும் இன்னும் 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பீஸ் வரும். அதில இந்த குட்டி பீஸ் இருக்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கலாம். இப்போ நிமித்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பகுதியை 3ஆ மடக்கிக்கணும். சென்டர் வரைக்கும் 3ஆ மடக்கிக்கணும். இப்போது நீங்கள் அளவெடுத்து மடக்கினாலும் சரி, இல்லைன்னா நான் இப்போ நம்ம சும்மாவே 3ஆ மடக்கிக்கிறேன். இது இன்னொரு மடக்கு சென்டர் வரைக்கும். இப்போ பார்த்தீங்களா 1, 2, 3. இப்போ இந்த மடக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பேப்பரை இந்த மாதிரி சென்டரில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு நேர் இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. இந்த ஒரு சைடு எல்லாத்தையும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த பகுதி இந்த மாதிரி திருப்பி வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி கீழ் போர்ஷன் மட்டும் இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. சென்ட்ரல் லைன் பார்த்து கரெக்டாக நேரே வச்சு அப்படி அமுக்கிக்கிட்டு 2 பக்கமும் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷனையும் இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரே பேப்பர்லேயே செய்கிற மாதிரி கேட் செய்கிற மாதிரி போடுறேன். இது நமக்கு இப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறமா அப்படி மடக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை ஒரு பகுதிக்கு கொஞ்சம் கீழே இடம் விட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி வச்சு மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம டபுள் கலர் பேப்பர் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியறதில்ல. நானும் ஆன்லைன்லேயும் தேடி பார்த்தேன், டபுள் கலர் பேப்பர் கிடைக்கல. நான் இப்போ சிங்கிள் கலரில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அப்புறமா இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே ஒசுத்திக்கிட்டு இந்த பகுதி அப்படியே மேலே ஒசுத்தி விட்டுக்கோங்க. மேலே ஒசுத்திட்டு இந்த ஓரம் கொஞ்சம் எப்படி இருக்கும் அந்த பகுதியை கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி பண்ணது கவனிச்சிங்கல்ல, இதே மாதிரி அடுத்த பகுதியை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா
கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி மேலே பார்த்து கரெக்டாக மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் இதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு திருப்பி பாருங்கள், நமக்கு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த இடையில அதாவது இந்த பகுதி இப்படி தாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்போ அந்த இடையில ஒரு பகுதி எக்ஸ்ட்ரா போர்ஷன் மாதிரி இருக்கக்கூடியது உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு. அப்புறம் அந்த சென்டரில் அந்த முக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை லைட்டாக ஒரு மடக்கிக்கலாம். இது இந்த பின்னாடி பகுதி இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அப்படி மடக்கும்போது நமக்கு அது அந்த காது வந்து நகராது, அப்படியே இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த முக்கு பகுதியை பின்னாடி பார்த்து லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை கொஞ்சமாக உள்ளாடி விட்டு மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ தலை ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். அடுத்து சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த பீஸையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த பகுதியும் ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மேலேருந்து இப்படி கீழே பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இப்படி திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பகுதி அதில் இடையில இருக்கக்கூடிய அந்த லைன்ஸில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதில் இடையில லைன் இருக்குது, அந்த லைன் வாரது வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி மடித்தாச்சா, அதே மாதிரி பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பும்போது அடுத்த பகுதியிலும் இதே மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த பகுதியும் கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் வச்சு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி இந்த மாதிரி
மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த பகுதியை உள்ளாடி பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே அந்த முனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முனை பகுதியை மட்டும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இந்த பகுதியும் முடிஞ்சு இனி இன்னொரு பகுதி இருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இன்னொரு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த போர்ஷனை இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அடுத்த பகுதியை இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கோணையாக இருக்குது. இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் மேலே சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓரத்தை மட்டும் பிடிச்சிட்டு இப்படி
இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முனைப்பகுதியை இந்த மாதிரி கீழே தாழ்த்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை நிமித்திக்கிட்டு இந்த போர்ஷனை இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா? அதுக்கப்புறமா வால் பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கிக்கிட்டு அப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இந்த மடக்கை உள்ளே பார்த்து விட்டாலும் பிரச்சனை இல்லை. மடக்கிட்டு அடுத்து திருப்பி வச்சு உள்ளே பார்த்து மடக்கினாலும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க. அந்த வால் பகுதியை இந்த மாதிரி வளைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடையில இந்த உடம்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தலைப்பகுதியாக இதில் இணைச்சிக்கலாம். பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி.